அன்புடைய பிள்ளைகளே, இந்த காலையில் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 34 சங்கீதம் 10 வசனம். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிற மக்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நாம் தேட வேண்டும். ஒவ்வொரு காரியத்திற்காக, ஒவ்வொரு தேவைகளுக்காக, நல்ல சரீர சுகம் கிடைக்க, நல்ல உயர்ந்த வேலை கிடைக்க நாம் ஆண்டவரே தேட வேண்டும். நம்முடைய நன்மையெல்லாம் கொடுத்து ஆசீர்வதிப்பார். யாக்கோப்பு சொல்லுகிறார் 1:17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது சொல்லுகிறார். நன்மை தருகிறவர் அவர்தான். அவர்தான் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். அப்போஸ்தலர் 10:38 வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். நன்மையான ஈவு கொடுக்கிறவர் ஆண்டவராக இருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் அருகில் திருமறையூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அங்கு ஒரு வேதாகம கல்லூரி இருந்தது. 1950 ஒரு சாமுவேல் என்பவர், ஜான் சாமுவேல் என்பவர் ஆசிரியர் வேலையை பார்த்து கொண்டிருந்தவர். அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அந்த வேதாகம கல்லூரியை படித்து ஒரு குருவானவராக ஆக வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு படித்து கொண்டிருந்தார். அவர் கிடைக்கிற அது சின்ன வருமானத்திலே அவர் தன்னுடைய 3 பிள்ளைகளையும் படிக்க வைத்து அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்தார். ஒரு நாள் பணம் இல்லை, உணவு இல்லை, மனசு ரொம்ப உடைந்து போய்விட்டது. ஆனால் அவருடைய மனைவி சொன்னாங்க, ஐயா, பிள்ளைகளுக்கு இன்னைக்கு உணவு இல்லை, சாப்பாடு இல்லை, என்ன செய்ய போறது என்றார்கள். அங்கே பக்கத்தில் இருக்கிற தேரி காட்டிலே கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அழுது கொண்டே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். திடீரென்று தன்னுடைய கால் எடைக்குள்ளே, முழங்கால் போட்டு ஜெபிக்கிற கால் எடைக்குள்ளே ஏதோ ஒன்று வருவது போல் பார்த்தார். பார்த்த பொழுது 2.5 கிலோ உள்ள ஒரு முயல் தன்னுடைய கால் எடைக்குள்ளே வந்தது. அப்படியே கையில் படி தூக்கி கொண்டார். வீட்டுக்கு வந்தார். அந்த மனைவி சொன்னாங்க, ஐயா, அரிசி, பருப்பு, எண்ணெய், ஜாமான் என்றார்கள். கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு மாட்டு வண்டியிலே வந்து இறங்குகிறது. அரிசி, பருப்பு, ஜாமான், 3 மாதத்துக்கு தேவையான ஜாமான் எல்லாம் வந்து இறங்குகிறது. நல்லா சாப்பிட்டார்கள். ஆம், தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறை வைக்க மாட்டார். அம்மா, தேவனை தேடுகின்றீர்களா? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவாள் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ஒரு நாளும் ஆண்டவரை தேட வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு நன்மை குறைவில்லாதபடிக்கு தேவன் நடத்துவார், அற்புதங்களை செய்வார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை தேடுங்க, அவரை விட்டுறாதீங்க, அவரை விடவே விடாதீங்க. அவரை இறுக பிடித்து ஒவ்வொரு தேவைகளுக்காக தேடுங்கள். ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். இது உண்மை, உண்மை. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணட்டும். அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும். ஜான் தேவசாசனுக்கு என்கிறதான அந்த மனிதனுக்கு, அந்த அருமையான ஊழியக்காரன் உதவி செய்த கர்த்தர் உம்மை தேடுகிற இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தியும், அற்புதங்களை செய்யும், அவருடைய கண்ணீரெல்லாம் தொடையும். ஐயா, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று எழுதியிருக்கிறது. ஒரு நன்மையும் குறைபட வேண்டாம். ஒரு கண்களில் வடிகிற கண்ணீரை கவனமாய் துடைத்து ஒரு அற்புதங்களை செய்யும், செய்யும், செய்யும். இயேசுவின் நாமத்தில் நின்று பிதாவே, ஆமென்.